சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் பன் என்னோடய ஸ்டைலில் குயிக்காகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், அது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து அது கூடவே 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் இதில் ஆட் பண்ணுறதுக்காக சுகர் வந்து ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் சுகரு, அது கூடவே 3 ஏலக்காய், இதை நல்லா பொடிச்சு அதையும் இதோடவே சேர்த்து தண்ணி ஊற்றி நான் காட்டுற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சைட் பை சைட் வந்து நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு 1 கப் சர்க்கரைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிரப் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இருந்தால் போதும். கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அளவெல்லாம் கிடையாது. ஸோ சிரப் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 சொட்டு லெமன் இது விட்டிங்கன்னா போதும். ஏன்னா லெமன் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில், தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது குட்டி குட்டி பால்ஸாக அதில் வந்து போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சமாக குட்டி குட்டியாக ரவுண்ட் சின்ன ஒரு மீடியம் சைஸ் பால் சைடில் நீங்கள் அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வந்து வேகாது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹீட்டாக வந்து நீங்கள் அதை எடுத்து அப்படியே வந்து சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. உள்ளே வந்து நல்லா சுகர் வந்து இறங்கிரும். ஆறி போட்டிங்கன்னா மேல் கோட்டிங் மட்டும் சுகர் சிரப்பாக இருக்கும். அது சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் சூடாக இருக்கும் போது அதில் உள்ளே போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சிரப் உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியும் கூட.